என்ன சொல்கிறேண்ணா மாரிசக்கா தம்பி வண்டி பஞ்சரு நான் வந்துடுறேன். ஹாய். அந்த அண்ணன் எதுக்கு மாரிசக்கா கூப்பிடும்போது எது பயந்து போறாங்க தெரியுமா? நம்மள பல பேர் அடுத்தவனை பற்றியே வாழுவாங்க. அவங்களும் சந்தோஷமா இல்லாம கூட இருக்கவங்க கஷ்டப்படுத்துவாங்க. வாங்க பார்க்கலாம். சரி புதுசாக பைக் வாங்கிட்டான். அதுக்கு என்னடா இதான் ஒரு மாதிரியாவே இருக்கு. டேய் அவுட்ரா மணி சூப்பர்ரா. அவுட் ஆக்கிடுச்சு. போடு செம்ம விக்கெட்ல. ஏய் என்னடா எப்போ பார்த்தாலுமே சோகமாகவே இருக்க? டேய் இவன் எப்படா பைக் வாங்கினா? யாரா என்ன ப்ரோ புரியுண்டியா? எஸ் ப்ரோ. எவ்வளோ ஆச்சு ப்ரோ? ஜஸ்ட் 1 lakh தான் ப்ரோ ஆச்சு. சூப்பர் ப்ரோ கலக்குங்க. சரி ஓகே ப்ரோ பார்ப்போம், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். தம்பி அப்புறம் பார்ப்போமா? இதே தம்பியா அடி வாங்க போற. டேய் இவன் உங்கள் ஏரியாவில் தானே இருக்கான்? ஆமாண்டா நானும் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்கிட்டான் ப்ரோ, கொடுத்து வச்சேன். அப்புறம்டா கொஞ்சம் சீக்கிரமாக வீடு வாங்கிட்டான் போல. அதை ஏன்டா ஞாபகப்படுத்துகிறேன்? ஏன்டா என்னாச்சு? வீடு வாங்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் கனவுடா. நான் அதுக்குள்ள அவன் வாங்கிட்டான். டேய் கடவுள் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நம்ம வாழ்க்கையை தாண்டா வாழணும். அடுத்த வாழ்க்கையை பார்த்து நம்ம ஆசைப்படக்கூடாது. டேய் நீ எப்போ உன் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறியோ அப்போவே நீ நினச்சலாம் ஒன்றை தேடி வரணும்.